ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டையில் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக பேரணி நடைபெற்று வருகிறது. அங்கே சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அமெரிக்கால வெர்ஜினியா ஸ்டேட்ல அவ்வளவு நாய்களையும் சரி பூனைகளும் சரி கொன்று குவித்த ஒரு பெயர் பீட்டாவுக்கு உண்டு. ஆனா அவங்க இங்க மட்டும் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஏன் இந்தியாவில் மட்டும்? மேட்ரிட்ல ஒரு ஸ்பெயின்ல நடக்குது. ஸ்பெயின்ல அந்த காளையை குற்றி குன்று கொள்கிறார்கள். அதை எங்கள் கலாச்சாரம் நாங்கள் இப்படிதான் நடத்துவோம் என்று பீட்டா வெளியே அமைச்சிட்டாங்க. அமெரிக்காவில் ரோடியோ நடக்குது. அந்த காளை மாடு மீது அமர்ந்து எவ்வளவு நேரம் அமர முடியும் என்ற ஒரு போட்டி. அதில் அந்த வீரன் கீழே விழுகிறான். அந்த வீரன் மீது அந்த காளை மிதிக்கும் போது வீரன் மரணம் அடைகின்ற சூழ்நிலை உருவாகிறது. இருந்தும் அது எங்கள் கலாச்சாரம் என்று அமெரிக்காவில் நடத்துறான். அங்கேயும் பீட்டா நிறுத்தல. நீங்க அமெரிக்காவில் ஆளுகிற நீங்க பண்ண ஒரு பீட்டா என்பது உருவாக்கப்பட்டது அமெரிக்காவில். நீங்க இருக்கிற சிஇஓ அந்த பூர்வா சொல்றாங்க தமிழினத்தை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். தமிழினத்தை இழிவுபடுத்தும் போது நிச்சயமாக தமிழன் கொந்தளித்திருக்கின்றார். ஆக மத்திய அரசு இதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆர்டிகல் 29(1) very clearly states that நாங்கள் தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உட்பட்ட மக்கள், அந்த மக்களின் பெரும்பான்மையோர் விரும்பும் போது 29(1) very clearly states நம்ம நடத்தலாம், நாம் நினைப்பதை நடத்தலாம் என்று இருக்கிறது. முனிசிபல் அப்படிதான். முனிசிபாலிட்டியில் ஒரு சட்டம் இயற்றினால் உச்சநீதிமன்றமும் கேட்க முடியாது. ஆக தமிழக அரசு இந்த சட்டத்தில் இருக்கின்ற இந்த சட்ட நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதை வைத்து உடனடியாக அறிவிப்பது நல்லது. இருந்தாலும் 22ஆம் தேதி சட்டம் சொல்கிறதோ, சட்டம் தடை செய்கிறதோ, சிராவயல் சொந்த கிராமமான சிராவயல்ல ஜல்லிக்கட்டு நடத்தும். எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இது என்னுடைய தாத்தா ஜல்லிக்கட்டு வீரர். இந்த காளையின் பெயர் பஞ்சகல்யாணி. எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. என் தாத்தா முத்தையா அவர்கள் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர். இந்த எங்களுடைய குலதெய்வமாக கும்பிட்டு இருக்கோம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இன்று நேற்றால 2014 போராடிட்டு இருக்கோம். ஆக என்னை பொறுத்தவரை ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஒருமித்த கருத்து உருவாகி இருக்கிறது. மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும். இது தொடரும். நிச்சயமாக மாநில அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை நான் சொல்கின்றேன், மாணவர்களே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பொதுமக்களே உங்களுக்கு என் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இளைஞர்களே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்போ நடிகர் சங்கமும் இப்போ இந்த இதுல இறங்கி இருக்காங்க. முதல்ல குரல் கொடுத்தது சிம்பு தான். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல குரல் கொடுத்தது சிம்புன்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு போராட்டம் நடத்துறேன்னு சொல்லியிருக்காரு. சிம்புவையும் பாராட்டுகிறேன். சரி சார், இப்போ நடிகர் சங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் மத்தியிலே நான் இது மாணவர்கள் இன்று ஜல்லிக்கட்டுக்கு ஒற்றுமையாக அனைவரும் போராடுகிறார்கள். இது நடிகர் சங்கம், தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட நடிகர் என்று நான் பிரித்து பார்க்கவில்லை. இது ஒரு போராட்டம். அனைவரும் ஒன்றுபட்டால் வெற்றி வரும் என்பது உறுதி. அந்த உறுதிக்காக அனைவரும் போராடலாம். எந்த சங்கமா இருந்தாங்களோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், அதுல மாநில பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, எங்க தனியார் பள்ளிகள் 18,000 பள்ளிகள் இருக்கின்றன. நாங்கள் விடுமுறை விட்டுருக்கோம். பஸ் 28,000 இருக்கு. அந்த 28,000 பஸ்ல ஓட்டுநரும் கண்டக்டரும் சேர்த்து ஒரு பாதுகாவலரும் சேர்த்து அதில் 56,000 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாம் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் விடுமுறை கொடுத்திருக்கின்றோம். நாங்களும் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக தமிழகத்தில் ஏழை இருக்கக்கூடிய மக்களில் அனைவரும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தியது. தமிழகத்தின் இனம், தமிழினம் காக்கப்படும், அடையாளம் காக்கப்படும் என்று உறுதியாக தெரிகிறது. நன்றி. சொல்லுங்க. சொன்னீங்க சார், சிராவையில் 22 நடத்தும்னு சொல்லிருக்கீங்களா? யாரில் பிரிச்சு மேடம், இப்போ இந்த ஒரு போராட்டம், இந்த எழுச்சி எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தை நீங்க இதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறோம்னு நினைக்கிறீங்க? இது தமிழினத்துக்கே பெருமை, தமிழகத்துக்கு, தமிழர்களுக்கு எல்லாருக்குமே பெருமை. ஏன்னா எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் ஒரு விஷயத்துக்காக. இது தனிப்பட்ட முறையில் நீயோ நானோ கிடையாது. எல்லாருமே ரோட்ல இருக்கிற அத்தனை பேர், குழந்தைகள், தாய்மார்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்காக, ஒரு தமிழனுக்காக, இது ஒரு தமிழ இனத்தை அழிக்கக்கூடாது என்பதற்காக இது சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வெற்றிக்காக போராடுவாங்க, கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயங்க. இந்த எங்க தலைமுறையில இதை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். மேடம், இது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னன்னா 110க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனப்போ வராத எழுச்சியோ, இல்ல காவேரியில தண்ணி கொடுக்கப்படாத இருக்கிறப்ப எழுச்சியோ இப்ப வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன என்பது போன்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுகிறது. ஏங்க இது ஒரு பிகினிங்கா எடுத்துக்க கூடாதா? எல்லாத்துக்குமே எல்லாருமே போராடுறாங்க. முக்கியமா அரசியல்வாதிகள் போராடுறாங்க. இன்னைக்கு சமுதாயமே இதுல ஒண்ணு கூடி இருக்காங்க. இது ஒரு பாராட்டுற விஷயம். பாராட்டுவோம். இந்த குறைகள் எல்லாம் அப்புறம் பேசுவோம். சரி மேடம், இப்போ சமத்துவ மக்கள் கட்சி சார்பா இந்த ஒரு மனித சங்கில நடத்துறீங்க. அடுத்து சமத்துவ மக்கள் கட்சி சார்பா இல்ல, பொதுமக்கள் சார்பா, அனைவரும் தமிழனுக்கு சார்பா. இது கட்சிக்காக நாங்கள் நடத்தல.
நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம். இது வந்து இன்றைக்கு புத்துணர்ச்சி மாணவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு வலிமை சேர்க்கின்ற அளவிலே. ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து அரசியல் கலப்படம் இல்லாமல் நடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்திற்கு நாங்கள் வந்து தலைவணங்குகிறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்தலாம். ஆனால் எல்லாரும் இன்னைக்கு புத்துணர்ச்சியை பெற்றது மாணவர்களால். அந்த புத்துணர்ச்சி நீடிக்கும் போது மாணவர்களுக்கு மீண்டும் அவங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி, அனைவரின் முயற்சி மிகப்பெரிய முயற்சி, உங்கள் முயற்சியால் மிகப்பெரிய முயற்சியால் அது நடக்கும் என்று சொல்லும்போது உங்களுக்கு பாராட்டுகள், தமிழக மக்களுக்கு தமிழகத்துக்கு பாராட்டுகள். என் பையன் படிக்கிறான் பள்ளிக்கூடத்தில், அவனுடைய வேறு கருத்து A1 A2 பற்றி சொல்கிறான். A1 A2 வந்து எப்படி வந்து காளைகள் எதற்காக இந்த பசுமாடு இங்கே அழிக்கப்பட்டு மேலை நாடுகள் இந்த ஜெர்சிக்கா கொண்டு வந்து DNA மாற்றுறாங்கிற அளவுக்கு எல்லாம் இளைஞர்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி போராட்டம். அந்த உணர்வு படிப்படியாக கொக்கோ கோலா தண்ணீர் வந்து பஞ்சம் வந்து வருங்காலத்தில் இருக்கின்ற சூழலில் இந்த கொக்கோ கோலா அடுத்த கட்ட போராட்டம் எங்கிறது கொக்கோ கோலா பாட்டெல்லாம் போட்டு உடச்சிரும். கொக்கோ கோலா குடி இருக்கவே கூடாதீங்க. நீங்கள் வெளிநாட்டுக்காரர்கள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்காங்க. எங்கள் காலி சோடா காலி மார்க்கெலாம் நல்லா விற்கலையா? அது சுத்தமாக இல்லையா? ஆக பொவாண்டோ எவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கும்போது நமது கலாச்சாரம், நமது அடிப்படை, நமது தொழில் என்று இருக்கும்போது இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடு நிச்சயமாகும். அது மாணவர்கள் வாருங்கள் வாருங்கள், அரசியலுக்கு வாருங்கள், பொது வாழ்க்கை வாருங்கள் சொன்னது இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மோடியே சொல்லியிருக்காரு வருங்காலம் இளைஞர்கள் கையின்னு. அந்த இளைஞர்கள் கேட்குறாங்க, ஏன் உடனே நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டேன்றீங்க? இளைஞர்களின் காலம் மோடி சொல்றாருல, இளைஞரின் காலம் தானே. எல்லா இளைஞரும் கேட்கறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. சட்டத்தை பற்றி இங்கே சுட்டி காட்டக்கூடாது. நீட் உடனடியாக பண்ண முடியும் உங்களால், டிமானிட்டைசேஷன் உடனடியாக உங்களால் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் சட்ட திருத்தம் உங்களால் செய்ய முடியும். ஏன் இதற்கு செய்யவில்லைன்னா தமிழினத்தை நீங்கள் வந்து தூர வைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய சப்ஜுடைஸ் இருக்கும் சார். 1000 பேர் சப்ஜுடைஸ் இருந்தால் தான் போராட்டம் நடத்துறாங்க. காவிரி பிரச்சனை கூட சப்ஜுடைஸ் தானே. கர்நாடகாவை வந்து மதிக்கவே இல்லையே. அதற்கு பிறகு மீண்டும் வலியுறுத்திய பிறகுதான் 15,000 கியூசெக் தண்ணீர் விட்டாங்க, அப்புறம் 12,000 ஆக்குனாங்க. ஆக என்ன பொறுத்தவரை இந்த போராட்டத்திற்கு அவங்க செவிசாய்த்தே ஆக வேண்டும்.